அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலை அலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் அணைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலை அலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் அணைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயும் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயும் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உம் கரந்தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் மழையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழும் மழையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் முந்த அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலை அலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் அணைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். உம் ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபோதும் கைவிடாதேயும். என் ஆண்டவரே, எழுந்து வாரும். உமது வழக்கை நீரே நடத்தும். உம்மை நாடும் குரலை ஒருபோதும் மறவாதேயும். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவை நினைவு கூறுகிற இந்த நாளில் அவருடைய பரிந்துரை நம் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு இறை ஆசீர்வாதத்தின் பாதையில் வழிநடத்துகிறது. நம் ஒவ்வொருவருக்கும் நன்மையை கொண்டு வருகிறது. நம்மை பாதுகாப்பாய் வழிநடத்தி இறை திருவுளத்தை நிறைவேற்ற குழந்தை இயேசு நமக்கு பக்கபலமாயிருக்கிறார். இதோ இந்த திருப்பலியினுடைய பேறு பலன்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு தடையாக இருப்பது நம் பலவீனங்கள், நம் குற்றம் குறைகள், நம் தவறுகள், நம் பாவங்கள். இந்த பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத் தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருள்களை தயார் செய்து வெளியேறு. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய். காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை, ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார். மானிடா, நீயோ நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருள்களை தயார் செய்து கொண்டு அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் புறப்படு. உன் உறைவிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் வெளியேறு. கலகம் செய்யும் வீட்டாராக இருப்பினும் ஒருவேளை அவர்கள் அதை கண்டுணரலாம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் உன் பொருள்களை எடுத்துவை. மாலை வேளையில் அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் புறப்படு. அவர்கள் கண்முன்னே சுவரில் துளையிட்டு அதன் வழியாய் அவற்றை வெளிக்கொணர்வாய். அவர்கள் கண்முன்னே அவற்றை தோள்மேல் வைத்து இருள் சூழ்ந்ததும் வெளியே தூக்கிச் செல். நிலத்தை பார்க்காதபடி உன் முகத்தை மூடிக்கொள், ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாருக்கு உன்னை ஓர் அடையாளமாக வைத்திருக்கிறேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். நாடு கடத்தப்படுகையில் கொண்டு போவது போல என் பொருள்களை பகல் வேளையில் வெளிக்கொணர்ந்தேன். மாலையில் என் கைகளால் சுவரில் துளையிட்டேன். இருள் சூழ்ந்ததும் அவற்றை தோளில் தூக்கி கொண்டு அவர்கள் கண் முன்னே வெளியேறினேன். காலையில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீடாகிய இஸ்ரேல் வீட்டார் உன்னிடம் நீ செய்கிறது என்ன என்று கேட்கவில்லையா? நீ அவர்களுக்கு சொல், எருசலேமில் இருக்கும் மக்கள் தலைவனையும் அவனுடன் இருக்கும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீ சொல், உங்களுக்கு நான் ஓர் அடையாளமாயிருக்கிறேன். நான் செய்தது போல் அவர்களும் செய்யட்டும். அவர்கள் நாடு கடத்தப்பட்டோராயும் சிறைப்பட்டோராயும் செல்வர். அவர்களின் தலைவன் இருளில் தோளில் சுமையுடன் மதிலினூடே வெளியேறுவான். அவனை வெளிக்கொணர்வதற்காக மதிலை குடைவார்கள். கண்களால் நாட்டை பார்க்காதபடி அவன் தன் முகத்தை மூடிக்கொள்வான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். ஆயினும் உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தனர். அவருக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தனர். அவர் தம் நியமங்களை கடைபிடிக்கவில்லை. தங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி தவறினர். நம்பிக்கை துரோகம் செய்தனர். கூனிய வில்லென குறிமாறினர். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். தம் தொழுகை மேடுகளால் அவருக்கு சினமூட்டினர். தம் வார்ப்பு சிலைகளால் அவருக்கு ஆத்திரமூட்டினர். கடவுள் இதை கண்டு சினம் கொண்டார். இஸ்ரேலை அவர் முழுமையாக புறக்கணித்தார். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். தம் வலிமை அடிமைத்தனத்திற்கு கையளித்தார். தம் ஆட்சி எதிரியிடம் ஒப்புவித்தார். தம் மக்களை வாளுக்கு கையளித்தார். தம் உரிமை சொத்தின் மீது கடுஞ்சினம் கொண்டார். அவர்களுடைய இளைஞரை நெருப்பு விழுங்கியது. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
மீது உமது முக ஒளி வீச செய்யும். விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 21 முதல் அதிகாரம் 19 இறை வார்த்தை 1 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்துவிடுகிறேன் என்றார். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவனை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபொழுது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விலக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேய பகுதிகளுக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெபிப்போமாக. அன்பின் இறைவா, இந்த நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். உம் சித்தம் என்னவோ அதை நிறைவேற்ற எங்களுக்கு மன துணிவை தந்தருளும். ஒருபோதும் தவறான பாதையில் பயணிக்காமல், தீமையின் மீது நாட்டம் கொள்ளாமல், தீய நண்பர்களுடன் பழகி இந்த ஆன்மாவை கெடுத்து விடாமல், ஆண்டவரே, பரிசுத்தமாய் உம் பாதையில் நடக்க வழி வரம் தாரும். மனிதர்களாகிய நாங்கள் பலவீனமானவர்கள், சோர்ந்து போகக்கூடியவர்கள், முணுமுணுக்கக்கூடியவர்கள், தளர்ந்துவிட்டு நம்பிக்கை இழந்துவிடக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்கள். ஆனாலும் ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் நல்ல ஆயனாய் எங்களை நீர் நாடி வருகிறீர், தேடி வருகிறீர், அரவணைக்கின்றீர், தேற்றுகின்றீர், நம்பிக்கை கொடுக்கின்றீர், உற்சாகமூட்டி உமது பாதையில் மீண்டும் பயணிக்க எங்களுக்கு வழிகாட்டியாயிருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, இந்த நாள் எங்கள் வாழ்நாளில் உமது ஆசீரை அனுபவித்து உமது அருளில் வாழ்கின்ற நாளாக, இந்த நாள் எங்களுக்கு நம்பிக்கையும் வெற்றியும் தருகிற நாளாக அமைய ஆசிர்வதிக்கும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இறையேசுவில் அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே,
இன்றைய இறை வார்த்தையின் வழியாக 3 சிந்தனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, கடவுள் நம்மை எச்சரிக்கும் போது நாம் அதை கவனிக்க வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, பிறரை மன்னிக்க மறுப்பது நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்வதற்கு சமம். மூன்றாவது, இறைவன் பிரிக்காததை மனிதர்கள் ஒருபோதும் பிரிக்கக்கூடாது. ஒரு ஆசிரியர் ஒருவர் வகுப்பில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் மாணவர்கள் எல்லாம் அதை கவனிக்காமல் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆசிரியர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய பை பாட புத்தகங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியே செல்லுவது போல ஒரு பாவனையை காட்டுகிறார். அவர் வெளியே செல்லும் போது மற்ற மாணவர்கள் எல்லாம் வெளியிலே பார்த்து கொண்டிருந்தவர்கள் திடீரென்று அவர்களுடைய பார்வையும் கவனமும் ஆசிரியரின் பக்கமாக திரும்ப ஆரம்பித்தது. ஆசிரியர் வெளியே போகிறார், கோபித்துக் கொள்ளுகிறார் என்பதை சரியாக உணர்ந்து கொண்ட மாணவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி ஆசிரியரை கவனிக்க தொடங்கினார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை எச்சரிக்கும் போது நாமும் கவனிக்க வேண்டும். இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசேக்கியேல் 12வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை, காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை, ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார் என்று இறைவார்த்தை வெளிப்படுத்தப்படுகிறது. பல நேரங்களில் நம் கண்கள் நல்லவற்றை உற்று நோக்காமல், நல்லவற்றை கேட்காமல், இதோ கண்டும் காணாமல், கேட்டும் கேட்காமல் இறைவார்த்தையை புறக்கணிக்கின்ற, இறைவனுடைய திருவுளத்தை புறக்கணிக்கின்ற, நிராகரிக்கின்ற செயல்களில் நாம் ஈடுபடுவோம். நமக்கு நன்றாக தெரியும் நாம் தவறு செய்கிறோம் என்று. நம் மனசாட்சி சொல்லும் நாம் செய்கிற செயல் தவறானது, நம்முடைய நல்ல எண்ணத்திற்கும் நல்ல சிந்தனைக்கும் எதிரானது என்று மனசாட்சி உறுத்தும். ஆனாலும் கூட அந்த மனசாட்சியினுடைய பேச்சை கேட்காமல், கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை என்பது போல நம்முடைய வாழ்க்கையும் கூட சில நேரங்களில் இறைவனுடைய வழிகாட்டுதலை, இறைவனுடைய திருவுளத்தை நிராகரிக்கும், புறக்கணிக்கும். எனவே இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். எப்படி அந்த ஆசிரியர் வெளியே செல்வது போல பாவனை காட்டி மாணவர்களுடைய கவனத்தை ஈர்த்தாரோ, அதுபோல ஆண்டவரும் கூட சில தண்டனைகளின் வழியாக, சில எச்சரிக்கைகளின் வழியாக நம்மை மீண்டும் அவருடைய பாதையில் வழிநடத்த, திசை திருப்ப, அவரை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் பயணிக்க நம்மையும் அவர் எச்சரிக்கின்றார். இதை நாம் உணர வேண்டும். இரண்டாவது, மன்னிக்க மறுப்பது நம்மையே காயப்படுத்திக் கொள்வதற்கு சமம். மத்தேயு நற்செய்தி 18:21 முதல் 22 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால், இயேசு அவரிடம் 7 முறை மட்டுமல்ல 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். பேதுரு, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு எதிராக பாவம் செய்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என்று கேட்கிற கேள்விக்கு பல முறை நீ மன்னிக்க வேண்டும், கணக்கில்லாமல் நீ மன்னிக்க வேண்டும்.
உன் மன்னிப்பு என்பது ஒரு அளவினால் அளவிடப்படுவதல்ல, அது அளவுக்கு மீறி எப்பொழுதும் நீ மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதையே ஆண்டவர் தெளிவாக நமக்கு குறித்து காட்டுகிறார். பிரியமானவர்களே, மன்னிக்கவில்லை என்றால், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், புரிந்து கொள்ளவில்லை என்றால் பல நேரங்களில் நாமே அந்த காயத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வலிகளோடே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள் இருக்கின்ற அந்த புண்கள் ஆறுவதில்லை, மாறாக அது மேலும் மேலும் நம்மை வேதனைப்படுத்துகிறது, துன்பப்படுத்துகிறது, துயரப்படுத்துகிறது. எனவே இறைவார்த்தை சொல்லுகிறபடி ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிப்பு இரக்கத்தின் வழியாக நமக்கு வெளிப்படும். அதைத்தான் இறைவார்த்தை 18வது அதிகாரம் 33வது இறைவார்த்தை தெளிவாக சொல்கிறது. நற்செய்தியின் வழியாக, நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா? அந்த இரக்கம்தான் நம்மிடமிருந்து மன்னிப்பாக வெளிப்படும். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து இரக்கத்தை வேண்டுவோம், ஒருவர் மற்றவரை மன்னிக்க முன் வருவோம். 3வது, இறைவன் பிரிக்காததை மனிதர்கள் பிரிக்கக்கூடாது. பல நேரங்களில் நம்முடைய ஆசைகளை நாம் பிறரிடத்தில் திணிப்போம். இறைவன் விரும்பாததாக அது அமைந்துவிடும். இறைவன் ஒரு திட்டத்தை, திருவுளத்தை வைத்து ஒவ்வொரு செயலையும் செய்வார். குறிப்பாக பங்கில், அன்பியத்தில், குடும்பங்களில், பணி செய்கிற இடங்களில் அவருடைய சித்தமும் அவருடைய திருவுளமும் வெளிப்படும். ஆனால் பல நேரங்களில் மனிதர்களாகிய நாம் நம்முடைய சுயநலத்திற்காக, நம்முடைய ஆசைகளுக்காக, நம்முடைய பெருமைக்காக இறைவனுடைய திட்டத்தை, அவருடைய சித்தத்தை புறக்கணித்து நம்முடைய ஆசைகளை திணிக்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஆம், இறைவன் பிரிக்காததை மனிதர்களாகிய நாம் பிரிக்க முயற்சிப்போம். உறவுகள் கூட அப்படிதான். ஒருவர் மற்றவரை மன்னிக்கும் போது உறவு இணைக்கப்படுகிறது. முறிந்து போகின்ற உறவு கூட மீண்டுமாய் புதுப்பிக்கப்படுகிறது. கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவு வராமல் இருக்காது. நிச்சயமாய் சண்டை சச்சரவுகள் வரும். ஆனால் மனிதன் பிரிப்பான், கடவுள் மீண்டும் இணைந்து வாழ வேண்டும் என்பதை நம் மனசாட்சியின் வழியாக, பிற நல்ல செயல்களின் வழியாக இணைப்பார். ஒரு நல்ல தொழிலாளியும் முதலாளியும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிரிந்துவிடக்கூடிய மனசஞ்சலங்கள் வரும். ஆனால் கடவுள் மீண்டும் நம்மை இணைப்பதற்கு முயற்சி செய்வார். மனிதர்கள் தூண்டி நம்மை மீண்டும் மீண்டும் பிரிக்க தூண்டுவார்கள். ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியோ குடும்பத்தில் இணைந்து வாழ வேண்டும் என்று நினைக்கும் போது பலர் சூழ்ச்சி செய்து பிரிப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அண்ணன் தம்பி உறவை, அக்கா தங்கை உறவை, கணவன் மனைவி உறவை, பெற்றோர் பிள்ளைகள் உறவை பிரிப்பதற்கு பல சூழ்ச்சிகள் செய்வார்கள். ஆனால் இணைப்பதற்கு இறைவனுடைய சித்தமும் அவருடைய திருவுளமும் மட்டுமே நமக்கு துணையாக இருக்கும். எனவேதான் ஆண்டவர் மன்னிக்க சொல்கிறார், இரக்கம் காட்ட சொல்கிறார், அன்பு செய்ய சொல்கிறார். அன்பு இணைக்கும், மன்னிப்பு இணைக்கும், இரக்கம் இணைப்பை உருவாக்கும். எனவே உறவை புதுப்பித்துக் கொள்ள ஒருவர் மற்றவரை மன்னிப்போம், அன்பு செய்வோம், இரக்கம் காட்டுவோம், இறைவனின் சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ்வோம். ஆமீன். முழுவதும் உம்மிடம் தருகின்றே, என் மனம் அறிந்து உன் கையில் ஏற்றிடுவார்.
நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீந்தானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே, உமது வழியில் பயணம் தொடரும். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு அந்த கல்வாரி மலையில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய உயிர் ஊசலாடிக் கொண்டிருந்த அந்த தருணத்திலும் கூட, தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி தன்னை வதைத்தவர்களை
துன்புறுத்தியவர்களை, கொடுமைப்படுத்தியவர்களை, சித்திரவதை செய்தவர்களை, காரி உமிழ்ந்தவர்களை, சிலுவையில் கொன்றவர்களை இதோ மனதார மன்னித்தாரே. அவருடைய அன்பு மகனாக, மகளாக, இயேசுவினுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கிற நாமும் கூட ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டாமா? ஒருவர் மற்றவரின் மீது இரக்கம் காட்ட வேண்டாமா? உன் மனதில் இருக்கிற பாரங்கள் குறைய, உன் மனதில் இருக்கிற வலிகள் தீர, உன் மனப்புண்கள் காயங்கள் ஆற, மகனே மகளே, இன்றே உன் சகோதரனை, உன் சகோதரியை நீ மன்னி. இந்த நற்கருணையின் முன்பாக அவரை முழுமையாய் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஒரே குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதி ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே. அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே. அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. நெஞ்சில் உன்னொலி நிறைந்திருந்தும் உள்ளமேனோ உணர்வதில்லை. நெஞ்சில் உன்னொலி நிறைந்திருந்தும் உள்ளமேனோ உணர்வதில்லை. தவறி செல்லும் ஆடு நானே, என்னை தேடுவதே. தவறி செல்லும் ஆடு நானே, என்னை தேடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே. அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே. எருசலேமே,
உயர்தர கோதுமையினால் உன்னை நிறைவடையச் செய்யும் ஆண்டவரை போற்றுவாயாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் மற்றவரை மன்னித்து விண்ணரசை உரிமையாக்கிக் கொள்ள சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.